போல் இருக்கு போறணும். சார் கிளம்புறேன் சார். போயிட்டு வாமா. சார் பணம் எதுக்கு? நீங்க ஆட்டோல வந்ததுக்கு சார். ஓ எவ்வளோ? 250 ரூபா சார். இந்த ஆட்டோவுக்கும் சேர்த்தா? சார் என்ன சார் நீங்க கேட்கறது நியாயமா கேளு. இந்தா இந்த 100 ரூபா வச்சுக்கோ. சார் என்ன அடம் பிடிச்சேன்னா வழியில பார்க்கும்போது வசூல் பண்ணிடுவேன். எனக்கு இந்த ஏரியா தான் புதுசு, வசூல் பழசு தான். பட்டா டயர்ல பட்டனே இல்லை, கண்ணாடிக்கு மட்டும் கிரில்லு. போலீஸ்காரனுக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அக்கிஸ்டப்பர் அடிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் தேராது. ஸ்டேஷனுக்கு ஒரு 5000 ரூபா கட்டிடு. ஒருத்தன் தகராறு பண்றான்னு சொன்னேன்ல, அவன் யாரு? வச்சிருக்கிறான். ராஜேந்திரன் சார். அவன் பேர் என்ன? மார்னிங் சார். மார்னிங். மேல சொல்லு. போலீஸ் உங்கள் நண்பன்னு சொன்னாங்க, அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பணத்தை பத்தி பேசும்போது நண்பங்கிறான் சார். ஓ நீயா? என் பேர் வீனஸ். பார்த்துட்டே போயிட்டாரு. ஹலோ. பேசித்தான் இருக்கேன், அப்புறம் நான் போன்ல பேசுறேன். ஹலோன்னுக்கிட்டு நேர்ல தான் பேசுறேன். என்ன ஸ்டேஷன்ல உன்னை தவிர வேற யாரையுமே காணோம்? எல்லாரும் மேட்னி படம் போயிட்டாங்களா? இந்த கேலி கிண்டல் நையாண்டி நக்கல்லாம் இங்கே வேணாம். நீ ஸ்டூடெண்டா இருந்தா உன் குசும்பெல்லாம் காலேஜ்ல வச்சுக்க. என்ன பஸ்ல தகராறு பண்ணியா? அங்க போய் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்த போட்டு போயிட்டாரு. கையெழுத்து ரெஜிஸ்டர் எங்க இருக்கு? இந்தா இருக்கு. தம்பி, இதுல இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் கையெழுத்து போடணும். என்னவா? தெரியாது சார். நான் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், இன்ஸ்பெக்டர் தமிழ் செல்வன். பட்டுமா? என்ன கிளம்பிட்டீங்க? குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. நான் வர்றதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் அவங்க சீட்ல இருக்கு. இருப்பாங்க. வரேன். அந்த ஜீப்புக்கு டயரை மாத்தி டீசலே போட்டு வச்சிடுறேன். நல்ல நேரத்துல தான் வந்து கையெழுத்த போட்டு போறான். ஆனா இனிமே ராகு காலம் தான் யாருக்கும் தெரியல. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு நையா போறேன். அண்ணா நமஸ்காரம். வணக்கம். வாங்க குறுக்கலே, என்ன எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க? நமஸ்காரம். 1000 தடவை நமஸ்காரம். எல்லாம் பகவான சேவிக்க கோவிலுக்கு போவா, பரிவட்டம் கட்டிப்பா. அந்த பரிவட்டமே உங்க ஆத்த தேடி வந்திருக்குன்னா உங்க தாய் தப்பு செஞ்ச புண்ணியமோ இல்லையோ? சரியா சொன்னீங்க. லேட்டு. லட்சுமி தாண்டவம் மாறா பாருங்க. போய் இங்க வாரும். மாலை எங்க? கரெக்டா வச்சிருக்கமோ இல்லையோ? மறையுடையாய் தோலுடையாய் பார்சட மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய். நிறுத்துக்கடா, இவெல்லாம் புதுசு, எதையாவது உடனிட்டு இருப்பா. நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன். இதுக்கெல்லாம் சோழா சொல்லப்படாது. அடாடாடாடா, சாட்சாத் வெங்கடேச பெருமாளே நேர்ல சேவிச்ச மாதிரி இருக்கு. போங்க. அண்ணா, நான் சொல்லணும்னு நீங்க சொல்லிட்டீங்களே. இத நான் சொல்லணும்? நான் சாதாரண மனுஷன், என்ன போய் அந்த ஆண்டவனோட ஒப்பிடுறீங்களே, தப்பு தப்பு. உங்களை மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும்? லோகத்துல 1001 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு 50,000 ரூபாய்க்கு போட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன சீனிவாச பெருமாள் கோயில் கட்டுண்டு சேவை செஞ்சுண்டு போட்டோ வேண்டாம், தங்கு சிலிப்பா எடுத்து கல்வெட்டுல வர பேரை போட வேணான்ற உங்களை மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும்னு யாருக்கு போய் வரும்? உனக்கு அட நீங்க வேற சாமி, நீங்க கல்யாணத்தப்போ ஒரு போட்டோ கூட எடுத்துக்க விடலன்னா பாத்துக்கோங்களேன். அது அவருடைய பெரிய மனசு. என்ன நான் சொல்றது? எடுத்துட்டு வரேங்க. எதை கொடுத்தாலும் கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே நல்லபடியா நடக்கிறது. பாரம்பரிய பிராப்தி ரஸ்து, பலான பிராப்தி ரஸ்து. உத்தரவாய்க்கிறவா நலம் பெருக வளம் பெருக. ஆஹா, காத்துல மானு 150 சோக. டேய் சத்யா, என்னடா? நான் அந்த நந்தினிக்கு ரூட் போட்டா அது வேற மாதிரி கிளிக் ஆகி உனக்கு ஒரு கோட் ஆயிடுது. ஆனா அதுக்காக நான் மனசொடிச்சு போய் நிப்பேன்னு நினைக்காத. இன்னும் 2 நாளைக்குள்ள நந்தினை விட சூப்பர் பிகரா கரெக்ட் பண்ணி ஒரு கோட் பண்ணல. என் பேர் மன்மதன் இல்லடா. ஏண்டா மாப்பிள, அதுக்காக பேரை மாத்திக்க போறியா? ஏண்டா வாயத்திரக்கம்ல பேசுற? நீயா மதன் சொல்ல வந்தடா. டேய், இன்னும் 2 நாள் எக்ஸாம் இருக்குடா. பார்டர்லயாவது பாஸ் ஆற வழியா பாரு. ஆமா, பெரிய பாகிஸ்தான் பார்டர். போடா, நீதான்டா என் மச்சான். நீ வாடா மாப்பிள. போலீஸ்காரன் பொழப்பு டெய்லி கிளீனா இருக்கும். இது ஒண்ணு நடுவுல. ஹலோ சார், நான் ஏட்டு வீனஸ் பேசுறேன் சார். பேசுப்பா. நம்ம காலேஜ் பக்கத்துல ஒரு மர்டர் நடந்துருச்சு சார். யோ, நான் வேலையும் கையுமா இருக்கேன் சார். என்ன வேலையா இருக்கட்டும் சார், அது கை வேலையோ கால் வேலையோ விட்டுட்டு வாங்க சார். விட்டுட்டு வரவா? பாதியிலே வரணுமா? வாங்க சார். சரி, வந்துடுறேன்.
கேட்டு ஓவர் சின்ஸ். பாரு ஏதோ மோடி வித்த காட்டுற மாதிரி வாயை பொழந்தாலும் சரி மண்டையை போட்டாலும் சரி வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம். எவன் செத்தா உங்களுக்கு என்ன? வேடிக்கை பார்க்கறதே தொழில வச்சிருக்க, வேலை வெட்டிக்கு போறது இல்லை. அப்படியே இந்த கூட்டத்தில் ஒரு பிரேக் போடு. சார் நிறுத்து. வணக்கம் சார். என்ன சார் இப்படியே வந்துட்டீங்க? நீ தானே அவசரமா வர சொன்ன, அதான் வந்தேன். அதுக்காக பாதியில வந்திருக்கீங்க. ஆட்டோ காசு கொடுத்துட்டு மீதி விஷயத்த சொன்னேன். என்கிட்ட காசு கொடுக்க சொல்லிட்டு போறாரு சார் ஆட்டோ காசு. யோ நானே ஒரு போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரன் காசு கொடுக்க சொல்லிட்டு போறான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட காசு இருக்கிறேன். ஐயா அந்த பக்கம் சார் மீதி நீ தானே என் காசை கொடுத்த, நீயே வச்சுக்கோ. இல்ல சார் சொல்ல வேண்டிய மீதி. சரி சொல்லு. நீங்க தான் சொல்லணும். செத்தும் கூட போசப்ப ஏன் மார்க் போடல? ஐயோ பணம் படிக்கும்போது எனக்கு மார்க் போடல, அதனால நானும் மார்க் போடல. போட்டோ எடுத்துட்டீங்களா? போலீஸ் வேலைக்கு சேரும்போது போட்டோ எடுத்தது. நான் ஒன்றும் சொல்லலை, பாடியை கேட்டேன். நீங்க வந்துட்டீங்களா? இனிமே எல்லாம் நடக்கும். ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆண்டிவே சார். அப்போ அரை மணி நேரம் வரேன். சார் ம் மீடியா எங்க? சார் 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 இந்த நேரம் பார்த்து ரவுடி மாதிரியே மூஞ்சி மூடிட்டு போடுறாரு சார். சார் நல்லா இருக்குண்ணா? மீடியா சார். 6 கோடி பேர் பாப்பாங்களா? ஆ. நல்லா அழகா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சீரியஸா இருக்கக்கூடாது. சன் டிவி, ஜெயா, விஜய், ராஜ். கேளுங்க சார் கேளுங்க. என்ன சார் நடந்துச்சு? கொலை நடந்துச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. குறுக்கல நீங்க நடந்து வந்தீங்க. எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம். நீங்க யார் சார்? சம்பவ இடத்துல பரபரப்பா யாராவது நடந்துட்டு இருந்தா யாரு என்னன்னு விசாரிக்காம உடனே பேட்டி எடுத்து போட்டுறது. நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர், பேர் தமிழ்ச்செல்வன். இதுக்கு என்ன சார் ஆக்ஷன் எடுக்க போறீங்க? நோ ஆக்ஷன், ஒன்லி ரியாக்ஷன். வெயிட் சார், எனக்கு எப்போ ஃபோன் பண்ண? 10 நிமிஷம் முன்னாடி சார். உங்களுக்கு எப்போ தகவல் வந்தது? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சார். உங்களுக்கு எப்போ சார் வந்தது? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். எல்லாம் மீடியாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கே தெரிய வருது. கொலை இப்ப நடந்திருக்கும். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. யாராவது புறாவனே ஆன்சர் சார். ஏய் நவரே 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 ஒத்து மாமே. டேய் அவன் யாரு? நோ நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு தான் நான் போன் பண்ணேன். தண்ணி போட்டிருந்தியா? இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து போட்டிருந்தியா? நீ எக்காடு கட்டோனா போனா நீ எப்படி நான் இறங்கினா? முதல்ல ஸ்டேஷனுக்கு தான் நான் போன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா தான் நான் மீடியாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். ஒருத்தருக்கு தான் நான் போன் பண்ணி சொன்னேன். எவ்வளவு பேர் வந்துட்டுக்கிறாங்க பாரு சார். என்ன அப்படியே ஒரு போஸ்ட்ல போட்டோ எடுத்து டிவில எல்லாம் காமிங்க சார். அப்படியே உனக்கு போட்டேன்னா உன்னை பார்த்தா எனக்கு பயமே வர மாட்டேங்குது. போனா டேய் இன்ஸ்பெக்டர் இருக்காரா பக்கத்துல? சும்மா தமாஸ் பண்ணுங்க. நான் போட்டோ எடுக்கணும். பக்கத்துல இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரா? யாரு? ஐயோ 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 எங்க அம்மா கூட என்ன இப்படி அடிச்சது கிடையாது. மோசமான இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு. சொல்லுங்க சார். நோ 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 ஐ அம் போன் பேசுனீங்களா? எங்க Sir, please, பார்த்த sir. No, no, மாதிரி no. அட நம்ம சாரா இருக்குமே சரோஜா, அது புள்ள இல்லையா? அது கொஞ்சம் அட்ரப்ளாக இருக்குமே. பையன் சிவப்பாக்குறானே. ஒருவேளை கல்யாண சத்தத்துல சோத்த தூண்டு மாப்பிள்ளை கையில இந்த மோதிரத்தை உரிமை அடமானம் வச்சுமே அந்த சேடு பையனா அவன் கொஞ்சம் ஒசரமா இருப்பானே. எங்கேயோ பார்த்த மாதிரி இது, ஆனா ஒண்ணும் புரியலையே. ஐயோ கோயில் வாசல்ல குழந்தை கால இருந்த கொலுசை கேட்டு போது பார்த்துட்டு போன் பண்றான் பழகுது. ஐயோ சரி யாரா இருந்தா நான் கேட்டு வைப்போம். சார் சார் டேட்லாம் அதெல்லாம் இல்ல சார். அதான் நான் என்ன சொல்றேன்னா சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன முன்சாமி தானே நீ? யோ பைய. ஓகே சார், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். இங்க சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு சார் இருக்காங்க. சார் ஆமா சார் ஏய் மலை தானே நீ? ஏய் மலை யார் ஏழுமல? அது கோவிந்தம்மா பையன் சார். இட்லி விக்குதா ஊட்டாண்ட? இட்லியா? சின்ன வயசு ஹீரோயா? ஹீரோவா? ஆமா சார். சார் சார் போன வாரம் உன் படம் பார்த்தேன் சார். பிரபலமா பண்ணிருந்தேன் சார். சூப்பர் சார். தியேட்டர்ல 10 பேர் இருந்தாங்க சார். அதுல 2 பேர் போசல்ல விஷம் குச்சி செத்துட்டாங்க சார். என்ன சொல்ற? அவனை இனிமேல் அந்த படத்துலயாவது நீ நடிக்கிறத நான் பார்த்தேன். லெட்டர் எழுதி வச்சு விஷம் குச்சி செத்துருவேண்டா. யோ தயவு செய்து நடிக்கிறேன். இங்க எது கூட்டு வந்த? எல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு தான். இந்தாங்க சார், இந்தாங்க சார். நீ போ. பொதுவா பாத்தீங்கன்னா சில இடத்துல நீட்னாதான் கிடைக்கும், சில இடத்துல நீட்டாமலே கிடைக்கும். இங்க வந்து நின்னாலே கிடைக்கும். மாமூலா அன்பளிப்பு. இந்த கடைக்காரர் இருக்காரு, திருநெல்வேலிக்காரர், பேர் தியாகராஜன். வீட்டுக்கு உப்பு புளி மிளகால இருந்து மளிகை ஜாமான் வரைக்கும் அத்தனையும் கொடுத்து இறக்கிடுவார். காசு கொடுத்தா திட்டி அனுப்பிடுவார். முதல்ல இருந்தார் இன்ஸ்பெக்டர், அவருக்கு கூட இங்க இருந்தா கொடுத்து இறக்குவேன். அப்புறம் ஏன் இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆனாரு? கடைக்காரங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர் பிடிக்கும், ஆனா ஆதிக்கு இன்ஸ்பெக்டர் பிடிக்கலையே. அந்த கடை இருக்கு. ஏன் நின்னுட்டீங்க? கூச்சப்படாம வாங்க. அந்த காய்கறி கடை இருக்கு, அவன் பேரு கந்தசாமி. அவன் கிட்ட பியூர் வெஜிடேரியன்.
காய்கறியா? இல்ல நாங்க சாப்பிடுறது ஓ. திங்கட்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீட்டுல எல்லாருமே வெஜிடேரியன் தான். காய்கறி எல்லாமே அவர் கொடுத்துருவாரு. ஓசி. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளுத்து கட்டுவோம். துணியவா? ஏங்க கறி, ஓ. நண்டு, மீன், எறா, சிக்கன், மட்டன் எல்லாம் அதுக்கு அடுத்த கடை இருக்கே. டேய் இங்க வாடா. வாங்கிக்க. கறிக்கடை பாய் அவர் தான். ஞாயிற்றுக்கிழமையான எல்லாமே போட்டு கொடுத்துருவார். நெஞ்செலும்பு இருக்குல்ல, நெஞ்செலும்பு என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதம் பண்ணுவா. உரல்ல உலக்கைய வச்சு இடிச்சு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சூப்பு வச்சு கொடுப்பா. இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? சார் சார், என்ன பாதியிலே வந்துட்டீங்க? மீதியை சொல்லு. எங்க விட்டேன்? கறி கடையில. போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஓ, ஆனா வராது. போல. அப்ப வா. ஆ. ஏய், ம், இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன்னு சொன்னேன். ம்.